அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஸோ எல்லாம் நான் சீரியஸாக படிச்சுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியாக ஒரு மாடல் எக்ஸாம் எழுதி பாருங்கள். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கேன்னு நீங்கள் நம்பினா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாமில் போய் நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும். ஸோ அதனால் உங்கள் கான்ஃபிடென்ட்டு நீங்கள் தான் வளர்த்துக்கணும். யார் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்ககிட்ட கிட்டத்தட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஸோ உங்களோட கான்ஃபிடென்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கான்ஃபிடென்ட் ஹையாக இருந்தால் தான் எக்ஸாமில் அவுட்புட்டை நிறையா எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா படிச்சிருக்கோன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க, ஓகே? ஸோ குரூப் 4 எழுதுகிறவங்களுக்குலாம் என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உப்பு சத்தியாகிரகம், தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம், ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் வந்து உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி நடத்தும் போது எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தோன்னா ஆக்சுவலாக 100, ஓகேவா? ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 100 பேர், மொத்தம் 1000க்கு மேற்பட்டோர் வந்து விண்ணப்பம் செஞ்சுருக்காங்க. அதில் 100 பேர் கலந்துக்கிட்டாங்கன்றிருக்கு. பட் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 98. ஸோ இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா, சில சோர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100, ஓகே? நம்ம ஸ்கூல் புக்கு ப்ளஸ் நம்மளோட கவர்மெண்ட் மெட்டீரியல் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100ன்றது தான் மென்ஷன் ஆகிருக்கு. விக்கிபீடியா, ஸோ அந்த மாதிரி சில சோர்ஸஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கொஸ்டின் எடுக்கிறவர் என்ன சோர்ஸஸை வச்சு எடுக்கிறாரோ அதில் என்ன இருக்கோ அதுதான் ஆன்சராக கொடுப்பாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கூல் புக் வச்சு எடுக்கலைன்றது தெளிவாக தெரியுது. ஸோ அவரோட சோர்ஸை வச்சு கையிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி எடுக்கும் போது தான் 98 அப்படின்றது அவங்க சோர்ஸஸில் இருக்குது. ஆனால் ஸ்கூல் புக்கில் பொறுத்த வரைக்கும் 100 தான் இருக்குது, ஓகே? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக நம்ம ஸ்கூல் புக் எடுத்து காமிச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு அந்த டவுட்டாக இருக்க கொஸ்டின்ஸ்லாம் பின்னால் மார்க் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி தான் இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். உப்பு சத்தியாகிரகன்றது நம்மளுக்கு எப்போ 1930 காந்தி தொடங்கினது தான், ஓகே? ஸோ 1930 காந்தி ஆரம்பிக்கிறாரு. உப்பு சத்தியாகிரகன்றது ஒரு பெரிய போராட்டம், ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அடுத்து ஒரு பெரிய போராட்டம் வேணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் உப்பு சத்தியாகிரகம். 1930 காந்தி தான் தொடங்குறாரு, ஓகேங்களா? ஸோ அது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். ஸோ இந்த உப்பு சத்தியாகிரகம் தான் காந்தி என்ன சொல்கிறாரு, தண்டி மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, தண்டி யாத்திரை அப்படின்னாங்க இல்லையா? ஸோ அதான் வந்து தண்டி மார்ச். ஸோ இது காந்தி எந்த டேட்லேருந்து எது வரைக்கும் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 12 இருந்துட்டு ஏப்ரல் 6 வரைக்கும், 1930 ஏப்ரல் 6 வரைக்கும் யார் பண்ணுறாங்க, காந்தி பண்ணுறாரு. ஸோ அவரோட ஆரம்பத்தில் எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா 78 பேர். இது வந்து எங்கே, காந்தி தண்டி மார்ச் போகும்போது, அதாவது குஜராத்தில் எங்கேருந்து எங்கே வரைக்கும் போனார், சபர்மதியிலேருந்து தண்டி வரைக்கும், ஓகேவா? சபர்மதி, அவரோட ஆசிரம பேர் வந்து சபர்மதி. அந்த ஆசிரத்துலேருந்து தண்டி வரைக்கும், குஜராத்தோட கடற்கரை தண்டி. ஸோ அது வரைக்கும் போகும்போது மொத்தம் மார்ச் 12 ஏப்ரல் 6 வரைக்கும் மொத்தம் 78 பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதில் மெயினாக இருக்கவங்க சரோஜினி நாயுடும் ஒரு ஆள், ஓகே? சரோஜினி நாயுடு அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, காந்தியோட சரோஜினி நாயுடு கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் காந்தி ஃபஸ்ட்டு ஆரம்பித்த அந்த உப்பு சத்தியாகிரகம். இதை தொடர்ந்து இந்தியாவில் பல இடங்களில் உப்பு சத்தியாகிரகம் ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கிறதுல தான் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது தான் உங்களுக்கு என்னது, 2 இடத்துல தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து மெட்ராஸ், ஓகே? ஸோ மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி பிரகாசம் இருக்கார் இல்லையா? ஸோ டி பிரகாசம், ஆந்திராவோட முதல் சிஎம் டி பிரகாசம் ப்ளஸ் நாகேஸ்வர ராவ், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ஆரம்பிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து திருச்சியில், ஓகே? திருச்சியில் தான் என்ன பண்ணுறாருன்னா ராஜாஜி வீடு வந்து திருச்சியில் தான் இருக்குது. ஸோ திருச்சியிலேருந்து ராஜாஜி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அங்கேருந்து எது வரைக்கும் போகிறாரு, திருச்சி டு வேதாரண்யம் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் முடிவெடுக்கிறாங்க. இதுக்கு முன்னால் வந்து வேதாரண்யம் முடிவெடுக்கல, கன்னியாகுமரி போகலாம் அப்படின்ற மாதிரி தான் முடிவெடுத்திருந்தாங்க. ஸோ கன்னியாகுமரி வந்து அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவிதாங்கூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்துச்சு, ஓகே? ஸோ திருவிதாங்கூர்ன்றது கிட்டத்தட்ட கேரளாவில் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதர் ஸ்டேட் வேணாம் அப்படின்றக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்றக்காக தான் ராஜாஜி என்ன பண்ணுறாங்கன்னா வேதாரண்யத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் வேதரத்னம், ஓகே? ஸோ வேதரத்னம் பிள்ளைன்றவர் தான் வேதாரண்யத்தை சேர்ந்தவர், அந்த ஊரை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் வந்து ராஜாஜியை கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி திருச்சி டு வேதாரண்யம் போகலாம் அப்படின்றத கன்வின்ஸ் பண்ணி வேதரத்னம் பிள்ளை தான் ராஜாஜியை அழைக்கிறாரு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேதாரண்யம் சூஸ் பண்ணுறதுக்கான காரணங்கள். ஸோ மொத்தம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
அதான் நான் சொன்ன மாதிரி மொத்தம் 1000 விண்ணப்பங்கள் மேலே வருது உள்ளே கலந்துக்கிறவங்கள. ஸோ அதில் வந்து ஒரு 100 விண்ணப்பத்தை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் புக் படியே போகலாம், 100 விண்ணப்பம் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ என்னது உங்களுக்கு 98ம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ எது ஆப்ஷனில் இருக்கோ அதை நீங்கள் போடலாம். அப்போ இந்த 100 தொண்டர்களை தேர்ந்தெடுத்து நடைப்பயணம் தொடர்றாங்க. ஸோ இதில் முக்கியமானவங்க பார்த்தீங்கன்னா இந்த 100 பேரில் டிஎஸ்எஸ் ராஜன், ருக்மணி லட்சுமிபாய், ஸோ அவங்க தான் யார் சத்தியாகிரகத்தில் முதல் சிறை தண்டனை பெற்றவங்க, முதல் அவதாரம் கட்டினவங்க யார், ருக்மணி லட்சுமிபதி அவங்க தான் வந்து இது பண்ணாங்க. அப்புறம் வேதரத்னம் பிள்ளை, கே சந்தானம், சாமிநாதன், ஸோ இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்ட முக்கியமானவங்க, ஓகே. ஸோ அப்போ நாமக்கல் கவிஞர் என்ன பண்ணுறாரு, பாட்டு கத்தி இன்றி ரத்தமின்றி அப்படின்றதுக்காக இது மட்டுமே ஒரு சாங் எழுதுறாரு, ஓகே. கத்தி இன்றி ரத்தமின்றி அப்படின்ற பாட்டும், அதுக்கடுத்து ரகுபதி ராகவ ராஜாராவ் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ரகுபதி ராகவ ராஜாராம், இந்த ரெண்டுமே யார் எழுதுனான்னு நாமக்கல் கவிஞர். ஸோ இவர் வந்து பாட்டை எழுதி இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டேவும் போகிறாங்க. ஸோ இதில் அப்போ வந்து தஞ்சாவூர் கலெக்டராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து தஞ்சாவூரில் தான் என்ன இருந்துச்சு, வேதாரண்யம்ன்றது ஊர் இருந்துச்சு, ஓகே. ஸோ இப்போ வந்து நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்கு, அப்போ இருந்தது தஞ்சாவூர், ஓகே. ஸோ தஞ்சாவூரில் அப்போ கலெக்டராக இருந்தது வந்து ஜே.ஏ. தோன், ஓகே, இல்லைன்னா தார்ன், ஓகே, தார்ன் அல்லது தோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்துட்டு அப்போ வந்து தஞ்சாவூரில் கலெக்டராக இருக்கார். ஸோ வந்து யாரும் வரவேற்கக்கூடாது, அப்படி வரவேற்றீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி படி விதி 157 கீழ் தண்டனை வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதையும் மீறி மக்கள் வந்து வரவேற்றாங்க. ராஜாஜி அவரை சார்ந்தவங்களுக்கு தங்குறதுக்கு இடம், சாப்பாடு எல்லாமே கொடுத்து வரவேற்று போராட்டத்தை வெற்றிகரமாக முடித்தாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த விதியை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் படிச்சாங்க. ஐபிசி இந்திய தண்டனை சட்டம் 157வது விதிப்படி மக்களெல்லாம் கைது செய்வேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னது, அப்போது தஞ்சை கலெக்டர் ஜே.ஏ. தான் அவர் தான் வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதையும் மீறி ராஜாஜி உள்ளே வராங்க. வந்துட்டு மொத்தம் எவ்வளோ 150 மைல்கள் நடந்து, திருச்சியிலேருந்து வேதாரண்யக்கு 150 மைல்கள் 240 கிலோமீட்டர். ஸோ நடந்து வந்து மொத்தம் வந்து ராஜாஜி தலைமையிலும் 12 தொண்டர்கள் சேர்ந்து உப்பு சட்டத்தை வந்து மீறுறாங்க. வேதாரண்யத்தில் வந்து உப்பு சட்டத்தை 12 தொண்டர்கள் மீறி இதை வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த 12 பேரையும் கைது பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உப்பு சட்டம், ஓகே. ஸோ அப்போ இருந்த உப்பு சட்டம் பிரிவு 74 படி, ஓகே. ஸோ ராஜாஜியும் அந்த 12 பேரும் கைது செஞ்சு ராஜாஜியை எந்த சிறையில் வைக்கிறாங்கன்னா திருச்சி மத்திய சிறையில் வந்து ராஜாஜியை கொண்டு போய் அடைக்கிறாங்க, ஓகே. ஸோ திருச்சி மத்திய சிறையில் ராஜாஜியை கொண்டு போய் வைக்கிறாங்க, ஓகே. ஸோ இதுதான் தமிழ்நாட்டில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். ஸோ எப்போ இருந்து எப்போ வரைக்கும் டேட் மட்டும் சொல்ல வந்துட்டேன். ஸோ டேட் வந்து ஏப்ரல் 13 இருந்துட்டு ஏப்ரல் 28 வரைக்கும், ஓகே. ஸோ ஏப்ரல் 13 அங்கே காந்தியோட உப்பு சத்தியாகிரகம் எப்போ முடியுது, ஏப்ரல் 6 முடியுது. ஸோ அதில் ராஜாஜி கலந்துக்கிறாரு, ஓகே. காந்தியோட தண்டி மார்ச்சில் ராஜாஜி கலந்துக்கிறாரு. அதை முடிச்சுட்டு வந்து தான் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 1930 வந்து என்ன பண்ணுறாரு, திருச்சி டு வேதாரண்யத்துக்கு தண்டி மார்ச்சுக்காக வேதாரண்ய மார்ச்சுக்காக போகிறாங்க. ஸோ வேதாரண்யத்தில் தான் அப்போ உப்புளங்கள் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து வேதரத்னோட மென்ஷன் பண்ணி அவர் அழைச்சிட்டு போனார். ஸோ அங்கே போய் தான் உப்பு சத்தியாகிரகத்தை மீறுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதனால் உப்பு சட்டம் 74 படி கைது செய்யப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது போக உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் திருச்சியில் நடந்துச்சு. இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் வடமேற்கில், ஸோ வடமேற்கில் வந்து பெசாவாரில் நடந்துச்சு, ஓகே. வடமேற்கில் பெசாவார், ஸோ பெசாவார் வந்து பாகிஸ்தான் பகுதி. ஸோ அங்கே வந்துட்டு அப்துல் காபர் கான் அவரோட தலைமையில் நடந்துச்சு. அப்துல் காபர் கான், ஸோ இவர் தலைமையில் தான் வந்து உப்பு சத்தியாகிரகம் வடமேற்கில் பெசாவாரில் நடந்துச்சு. ஸோ இவர் தான் ஃப்ரண்டியர் காந்தி, எல்லை காந்தின்னு சொல்லக்கூடியது, ஓகே. அந்த அப்துல் காபர் கான் தான் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, எல்லை காந்தி, செஞ்சட்டை இயக்கம் இதெல்லாம் ஆரம்பித்தது இவர் தான், ஓகே. குடைக்கெத்து மாதிரி இயக்கம்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யாருன்னா அப்துல் காபர் கான். ஸோ அடுத்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து கேலப்பன். ஸோ கேலப்பன் எங்கே வரைக்கும், எங்கன்னா கேலிக்கட் டு பயனூர் வரைக்கும், ஓகே. கேலிக்கட் டு பயனூர் வரைக்கும் யாருன்னா கேலப்பன், ஓகேவா.
ஸோ இதெல்லாமே மற்ற பகுதிகளில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். ஓகே, ஸோ காந்தி ஆரம்பிக்கிறாரு, மற்ற ரீஜனல் வைஸாகவும் சில பேர் உப்பு சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சது தான் ராஜாஜியும் ஒரு ஆள். ஸோ ராஜாஜி பண்ணது மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டது. ஸோ மொத்தம் வந்துட்டு ஏப்ரல் 13 ஏப்ரல் 28 வரைக்கும் போகிறாங்க. ஸோ வேதாரண்யத்தில் உப்பு சட்டத்தை மீறி கைது செஞ்சு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலையும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஸோ இதுலேருந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ எந்த டேட்டு, எவ்வளோ மைல், எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க, அந்த பாட்டு எழுதுனது யார், ருக்மணி லட்சுமதி அவங்கள பற்றி, அவங்க தான் ஃபஸ்ட்டு பெண்மணி சிறைக்கு போனது, அபதாரம் கட்டினது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுட்டு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ புதுசாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுவும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வீடியோஸ்லாம் உங்கள் லிங்க்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நன்றி, வணக்கம்.